ஸோ நேத்தி வந்துட்டு சாண்ட்ராவும் பிரஜினும் பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீன் கிட்டே போய் உட்கார்றாரு. கமருதீன் கிட்டே போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க, ஆனால் திவ்யா வந்து ரொம்ப கிளவராக உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஜெயிலுக்கு போகிற விஷயத்துலையுமே விஜய் சேதுபதி சார் சொல்கிறத வச்சுட்டு கமருதீன் சொல்கிறாப்புல, இவங்க அந்த ஜெயிலுக்கு போன விஷயத்துலையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவங்க சொல்ல பேச்சு கேட்டுட்டு நீங்கள் போகாமல் இருந்துட்டீங்க. பிக் பாஸோட ரூல் போட்டால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லைடா என்னை போக வேண்டாம்னு சொல்லலடா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவங்க கிளவர், அவங்க உங்கள் கேமை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரும்போது அண்ணாவும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி தான் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து ஐடியா கொடுக்குறாரு. சார் ஐடியாலாம் ஓகே தான், நீங்கள் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸை விட்டு தனியாக வந்து கொஞ்சம் தனியாக வந்து விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு கிளவராக ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாரு, அதை தன்னோட கேமுக்கும் அந்த அனாலிசிஸை பண்ணாருன்னா அவரோட கேமும் பெட்டராக இருக்கும். ஸோ இவர் அட்வைஸ் பண்ணோடனே சாண்ட்ரா பிரஜின் அப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து சாண்ட்ரா, பிரஜின், தாரு, திவ்யா இவங்க 4 பேர்த்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சண்டை மூட்டி விடுற மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் டெஃபினட்டாக பிக் பாஸ் டிசைன் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கேப்டன் யாருன்னு கேட்டுட்ருந்தீங்க. இப்போ வரைக்கும் கேப்டனும் நாமினேஷன் லிஸ்ட்டும் வெளியில் வரல. கொஞ்சம் பேர் விக்ரம் சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் பிரஜன் சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் கமருதீன் சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்லை. இது என்னென்னா ஒரு பேராக சொல்லும் போது எப்படி ஏதோ ஒரு பேர் வந்துடும் வெளியில், அதனால் அப்படி சொல்கிறது. பட் இப்போ வரைக்கும் நியூஸ் கன்ஃபார்ம்டாக தெரியாது. தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.